அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வாராந்த ஜும்மா பயான்களை நாளாந்தம் செவியுற எமது ஜும்மா மெம்பர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கனை தட்டிவிடுங்கள். يقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون صدق الله العلي العليم. وقال النبي صلى الله عليه وسلم اتق الله حيثما كنت واتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام رواه الترمذي. விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மட்டிலா ஜீவராசிகளையும் படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகட்டு இருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கு எது பாத்தில் எது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்தனுப்பப்பட்ட எங்களுடைய இன்னும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இன்னும் எவர்களெல்லாம் நபீதிய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாம் என்ற இடேற்றம் உண்டாவதாக. புனிதம் நிறைந்த மாதமாம் ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய கடமையாம் ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவாம் வேண்டி அல்லாஹுடைய இறை இல்லம் மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டிருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும் எந்தெந்த விடயங்களை நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் செய்த மாபெரும் கிருபை, எங்கள் மீது கொண்ட ஒரு இரக்கம், இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்தவர்களாக அதிலே முதலாவது ஜும்ஆவுடைய பாக்கியத்தையும் பெற்றவர்களாக அல்லாஹ் எங்களை இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ரமலான் கிடைப்பது என்பது அது வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் நாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், வாழ்க்கையிலே இத்தனை ரமலான்களை அடைந்து விட்டோம் என்பதாக நாம் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ரமலான் முன்னால் வாழ்ந்தவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு சேர்த்தது. அன்பான சகோதரர்களே, இன்று வாழ்க்கையிலே நாம் பல ரமலான்களை அடைந்திருக்கிறோம். ஆனால் எம்முடைய அந்த ரமலான்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றிருக்கிறதா? நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை அடைந்து கொண்டு விட்டேனா, நரக விடுதலையை பெற்று விட்டேனா என்பது எனக்கு தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சஹாபாக்களுடைய காலத்திலே ஒரு ரமலானை அடைந்து கொண்டவர் அவர் சொர்க்கத்தை அடைந்தவராக மாறிவிட்டார். இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே 2 நபர்கள் ஒரே சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது யுத்தத்துடைய காலம் வருகிறது, யுத்தத்திலே அவர்கள் செல்கிறார்கள். ஒருவர் ஷஹீதாகி விடுகிறார், இன்னும் ஒருவர் யுத்தத்திலிருந்து திரும்பி வருகிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த யுத்தத்திலிருந்து திரும்பி வந்தவர் 1 வருடம் கழித்து அவர் வஃபாத்தாகி விடுகிறார். நபியுடைய காலம். இப்போது ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கனவு காணுகிறார்கள். அந்த யுத்தத்தில் ஷஹீதானவரை விட இந்த 1 வருடம் பின்னதாக வஃபாத்தானவர்
முன்னதாகவே சொர்க்கம் நுழைவதை கனவு கண்டார்கள். மறுநாள் காலையிலே வியப்புடன் எழுந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு கனவை நான் கண்டேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்ன சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது? அவரை விட இவர் 1 வருடம் கூடுதலாக வாழ்ந்திருக்கிறார். அவரை காண இவர் ஒரு ரமலானை எட்டியிருக்கிறார். அந்த ரமலான் இவரை முன்னதாக சொர்க்கம் செலுத்தியது என்பதாக காட்டினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நானும் நீங்களும் வாழ்க்கையிலே பல ரமலான்களை அடைந்திருக்கிறோம். இன்று நாம் எண்ணி கணக்கிடக்கூடிய ரமலான்களை பெற்றிருக்கிறோம். யாம் பருவ வயதை அடைந்த காலத்திலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும், நான் 30 ரமலான், நான் 20 ரமலான், சிலர் 50 60 ரமலான்களை அடைந்தவர்களும் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனை ரமலான்களில் அல்லாஹுடைய ரஹ்மத்தை அடைந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை ரமலான்களில் அல்லாஹுடைய மஃபரத்தை நாம் அடைந்து கொண்டோம் என்பது தெரியாது. எந்த ரமலான் எம்மை நரக விடுதலைக்கு காரணமாக இருக்கிறது என்பது யாருக்குமே தெரியாது. பல ரமலான்கள் கழிந்திருக்கிறது. ஆனால் எத்தனை லைலத்துல் கத்ரை அடைந்தோம் என்பது யாருக்கும் தெரியாது. லைலத்துல் கத்ருடைய இரவை நாம் எத்தனை தடவை வாழ்க்கையிலே நாம் அடைந்து கொண்டோம் என்பது நாம் அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எத்தனை நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைந்திருக்கிறது என்பது தெரியாது. எந்த நோன்பு அல்லாஹ்விடத்தில் இருந்து எம்மை நரகை விட்டு பாதுகாக்கும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ, அஸ்ஸௌமு ஜுன்னா, நோன்பு என்பது நரகத்தினுடைய கேடயம், அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய கேடயம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்க போகிறது என்பது யாருக்குமே தெரியாதவர்களாக அறியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கின்ற சமயத்திலே தான் அல்லாஹ் எம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ரமலானை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எமக்கு தந்திருக்கிறான். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே இந்த ரமலான் இது எம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானாக இருக்குமோ தெரியாது. ஏன், சென்ற ரமலானில் இருந்தவர்கள், எம்மளோடு தராவீஹுடைய தொழுகையை தொழுதவர்கள், எம்மளோடு பெருநாளை கொண்டாடியவர்கள், எம்மளோடு பேசியவர்கள், எம்மோடு இஃப்தாருடைய அமலிலே ஈடுபட்டவர்கள் இன்று கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய குடும்பத்திலே எத்தனையோ பேரை இழந்து விட்டோம். அவர்களை நாம் கபரை சென்றடைந்து விட்டோம். அவர்களுக்கு நாம் மின்னா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்னா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா என்ற வார்த்தைகளை சொல்லி 3 பிடி மண்ணை அள்ளி நாம் கபரிலே அவர்களுக்கு நாம் போட்டு விட்டோம். இன்று நாம் உலகத்திலே உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடுத்த ரமலானை நான் அடைவேனா இல்லையா எனக்கு தெரியாது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் இந்த நோன்பை நான் நோட்டிருக்கிறேன். 2வது நோன்பிலே நான் இருந்து கொண்டிருக்கிறேன். இப்போது ஜும்ஆவுடைய நேரத்தை நான் அடைந்திருக்கிறேன். நான் மக்ரிபுடைய நேரத்தை நான் அடைவேனா இல்லையா என்பது கூட தெரியாது. நான் ஜும்ஆவுடைய கடமையை நான் நிறைவேற்றுவதற்காக வேண்டி மஸ்ஜிதிலே நான் வந்திருக்கிறேன். இங்கே குத்பா உரையை நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த உரையை முடிப்பேனா இல்லையா என்பது தெரியாது. இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இடத்தை விட்டு நாம் எழுந்து செல்வோமா இல்லையா என்பது தெரியாது. இதுதான் உலகத்துடைய வாழ்க்கையாக அல்லாஹ் நிர்ணயம் செய்த ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் வாழ்க்கையிலே இன்னும் ஒரு ரமலானை எமக்கு தந்திருக்கிறான். இந்த ரமலான் இது எம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி ரமலானோ தெரியாது. அன்பான சகோதரர்களே, ஒவ்வொரு மனிதனும் நாம் எண்ண வேண்டும், என்னுடைய வாழ்வினுடைய இது கடைசி ரமலான், இது வாழ்வினுடைய கடைசி கட்டம் என்பதாக நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அமலை செய்யக்கூடிய கட்டத்திலும் மௌத்தை நினைவு கூறினார்கள். மௌத் ஒன்று இருக்கிறது, இந்த மௌத்தை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்விலே ஒரே ஒரு ஹஜ் செய்தார்கள். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மினாவிலே வைத்து சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், குது அன்னி மனாசிகக்கும் லஅல்லி லா ஹுஜ்ஜு பாத ஆமிக்கும் ஹாதா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், இதோ என்னிடம் இந்த ஹஜ்ஜுடைய இபாதத்துகளை
நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். நான் அடுத்த வருடம் இந்த இடத்தை நான் உங்களிடம் சந்திக்காமல் இருக்க கூடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள். சொன்ன நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஹஜ்ஜுடைய இபாதத்தை முடித்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 70 அல்லது 80 நாட்கள் தான் உலகத்திலே வாழ்ந்தார்கள். அடுத்த ஹஜ்ஜுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கவில்லை. அன்பான சகோதரர்களே, ஒரு ஹதீஸ்லே வந்திருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை எவ்வாறு தொழ வேண்டும் தெரியுமா? ஸல்லி கஸலாத்தில் முஅத்திஅ. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் தொழக்கூடிய தொழுகையை நீங்கள் உலகத்தை விட்டு பிரியாவிடை கொடுக்கக்கூடியவருடைய தொழுகையை போன்று தொழுது கொள்ளுங்கள். தக்பீர் கட்டக்கூடிய சமயத்திலே எனக்கு அடுத்த ஒரு தொழுகை ஒன்று கிடையாது, இதுதான் வாழ்க்கையினுடைய கடைசி தொழுகை, இதுக்கு அடுத்ததாக நான் கபூரியை தான் சந்திக்க போகிறேன், எனக்கு மரணத்தை நான் சந்திக்க போகிறேன் என்ற எண்ணத்திலே தான் நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு அமலை செய்யக்கூடிய கட்டம், ஒரு அமலுடைய பாக்கியம் வரக்கூடிய கட்டம், அந்த நேரத்தில் என்னுடைய உள்ளத்தில் வர வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி என்பதாக நினைக்க வேண்டும். இந்த ரமதான் எம்மை வந்தடைந்திருக்கிறது, நாம் சென்ற ரமதான்களை போன்று இந்த ரமதான்களை நாம் கழித்து விடக்கூடாது, இந்த ரமதானை நாம் வீணாக்கி விடக்கூடாது, இந்த ரமதான் எம்மை கழிந்து போகக்கூடாது, இந்த ரமதானுடைய ஒவ்வொரு நேரத்தையும் நாம் கழிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டுமே தவிர இந்த ரமதான் எமக்கு மேலாக சென்று விடக்கூடாது. அன்பான சகோதரர்களே, இன்று பிறையை கண்டு 2வது நாளை அடைந்து விட்டோம், அடுத்த ஜும்மா வந்து விட்டாலே ரமதானுடைய பிறை 10ஐ கண்டு விடுவோம். அன்பான சகோதரர்களே, இப்படி 3 ஜும்மாக்கள் 4 ஜும்மாக்கள் சென்று விட்டது என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, ரமதான் எம்மை விட்டு பிரிந்து விடும். ஆனால் வாழ்க்கையிலே நாம் கண்டது என்ன? அன்பான சகோதரர்களே, இந்த ரமதானூடாக நாம் அடைந்த பாக்கியம் என்ன? நாம் வாழ்க்கையிலே பல ரமதான்களை கடந்திருக்கிறோம். இந்த ரமதான் இது அல்லாஹ் எதற்காக வேண்டி தருகிறான், எதற்காக வேண்டி ரமதானை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான், அந்த கடமையுடைய நோக்கத்தை இன்று நான் அடைந்து விட்டேனா என்பதாக ஒவ்வொருத்தரும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே நோன்பை அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான் என்பதை சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, இந்த முன்னால் வாழ்ந்த சமூகத்தின் மீது எவ்வாறு நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீது இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது, கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக வேண்டி தெரியுமா? இந்த நோன்புகளை நீங்கள் நோட்பது மூலமாக லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆகக்கூடும் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த இறையச்சம் என்பது எம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது. நாம் பல ரமதான்களை கடந்திருக்கிறோம், பல நோன்புகளை நாம் நோட்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய அச்சம் என்பது எவ்வளவு ஏற்பட்டிருக்கிறது. எந்த அச்சம் எம்மை நரகை விட்டு பாதுகாக்கும் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறானோ அந்த இறையச்சம் எவ்வளவு என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், வஇன் மின்கும் இல்லா வாரிதுஹா, ஒவ்வொரு மனிதனும் அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்தை அவன் கடந்தே ஆக வேண்டும். ஏன்? இது அல்லாஹ்வுடைய ஒரு தீர்ப்பு, அல்லாஹ் முடிவு செய்த ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலே சிலர்கள் அவர்கள் தப்பித்துக் கொள்ள முடியாமல், அந்த பாலத்தை கடக்க முடியாமல் அவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள். அங்கே கீழே நரகத்துடைய என்பதாக குர்ஆன் ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ஆனால் படைத்த ரப் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து நாம் ஒரு கூட்டத்தை நாங்கள் பாதுகாப்போம் என்பார் சொல்லுகிறான். அது யார் தெரியுமா? அவர்கள்தான் அல்லாஹ்வை பயந்தவர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை பயந்தவர்களை அந்த சிராத்தல் முஸ்தகீம் பாலத்திலிருந்து நாங்கள் பாதுகாப்பாக அவர்களை நாங்கள் எடுத்து செல்வோம் என்பதாக குர்ஆன் சொல்லுகிறது. அந்த தக்வாவை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான், அந்த இறை பயத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னஹு மய்யதி ரப்பஹு முஜ்ரிமா ஃபஇன்ன லஹு ஜஹன்னம லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா. உலகத்திலே யாரெல்லாம் பாவ காரியங்கள் செய்தவர்களாக, பாவிகளாக தன்னுடைய ரப்பை யார் வந்தடைவார்களோ அவர்களுக்கு நரகம் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நரகத்திலே அவர்கள்
அவர்கள் வாழவும் முடியாது, அவர்கள் சாகவும் முடியாது, அவர்களுக்கு மரணமும் கிடையாது, அவர்களுக்கு வாழ்வும் கிடையாது, அப்படிப்பட்ட நரகம் அவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? وَمَن يَأْتِهِ مُؤْمِنًا قَدْ عَمِلَ الصَّالِحَاتِ فَأُولَٰئِكَ لَهُمُ الدَّرَجَاتُ الْعُلَى. ஆனால் தன்னுடைய ரப்பை யார் நல்ல அமல்களை கொண்டு யார் சந்திக்கிறார்களோ, நல்ல அமல்களை கொண்டு நல்ல காரியங்களை கொண்டு யார் தன்னுடைய ரப்பை வந்தடைகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கிறான். ஜன்னாத்தி ஆதினின் தஜ்ரி மின் தஹ்தில் அன்ஹார், அவர்களுக்கு அல்லாஹ் ஜன்னத்துல் அத்ன் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்தை வைத்திருக்கிறான். அந்த சொர்க்கத்திலே நீர் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். خالدين فيها, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருந்து கொண்டிருப்பார்கள். وذلك جزاء من تزكى, யாரெல்லாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார்களோ, யாரெல்லாம் உள்ளத்திலே அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு கூலி வெகுமதி என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த வெகுமதியை அடையக்கூடிய ஒரு காலம்தான் இந்த ரமலானுடைய ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்புகள் நோட்பது என்பது வெறுமனே நாம் வாயையும் வயிற்றையும் கட்டுவதல்ல. நோன்பு என்பது வெறுமனே தாகித்திருப்பது பசித்திருப்பது மாத்திரம் அல்ல. நோன்பு என்பது அன்பான சகோதரர்களே, இந்த நோன்பு என்பது மூலமாக எம்முடைய வாழ்க்கையிலே எம்முடைய உள்ளத்திலே பரிசுத்தத்தை ஏற்படுத்த வேண்டும். எம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய இறை பயத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய கடமைகளிலே எங்களுடைய கவனங்கள் செலுத்தப்பட வேண்டும். ஏனைய காலங்களை விட இந்த காலத்திலே நாம் ரப்போடு நெருக்கம் உடையவர்களாக ஆக வேண்டும். இந்த காலத்திலே அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெற வேண்டிய எவ்வளவு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த விடயங்களை அடையக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய இந்த மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். நாளை கியாமத்துடைய நாளையிலே உங்களுடைய செல்வங்கள் பிரயோஜனம் கொடுக்க மாட்டாது, உங்களுடைய பிள்ளைகளால் சில பிரயோஜனத்தை ஏற்படுத்த முடியாது. ஆனால் யார் அல்லாஹ்விடத்திலே வரக்கூடிய சமயம், அந்த கியாமத்து நாளையிலே வரக்கூடிய சமயத்திலே இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தியவர்களாக உள்ளம் ஈடேற்றம் அடைந்த நிலைமையிலே வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் அந்த இடத்திலே அவர்களுக்கு குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த உள்ள பரிசுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய இறை பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நல் அமல்களை செய்யக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ரமலானுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள், ரமலானுடைய காலம் வந்தும் யார் நல்ல அமல்களை விட்டும் தூரமாகி விடுகிறார்களோ, யார் நலவுகளை விட்டும் தடுக்கப்படுகிறார்களோ அவர்கள்தான் மூதேவிகள், அவர்கள்தான் அபாக்கியசாலிகள், பாக்கியமற்றவர்கள் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ரமலான் வந்திருக்கிறது. இந்த ரமலானுடைய காலத்தில் கூட நாம் அல்லாஹ்வுடைய மாளிகையோடு தொடர்பில்லாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரமலானுடைய காலத்தில் கூட அல்லாஹ்வுடைய இறைமறையாம் குர்ஆனை தூக்காதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஜிக்ர்கள் செய்யாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். படைத்த ரப்பிடம் கரமேந்தாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்திலே நாம் கண்ணீர் வடிக்க வேண்டும், நாம் கண்ணீர்கள் சிந்த வேண்டும். யா அல்லாஹ், என்னை நான் அந்த மூதேவிகளுடைய கூட்டத்தில் என்ன ஆகிவிடக் கூடாது யா அல்லாஹ் என்பதாக நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, நேரம் சும்மா கழிந்து கொண்டு செல்கிறது. நாம் சஹருடைய நேரத்தில் எழுந்தோம், மகருடைய நேரம் வரைக்கும் ஏதோ தூக்கத்திலும் ஏதோ வீணான காரியங்களிலும் எம்முடைய நேரங்கள் கழிகிறதா? அன்பான சகோதரர்களே, வாலிபர்களே, பெரியார்களே, நாம் நினைக்க வேண்டும், அல்லாஹ் இந்த பாக்கியத்தை எனக்கு தராமல் தடுத்து கொண்டிருக்கிறான். நான் உலகத்திலே அடைய வேண்டிய அடைவுகளை நாம் அடையாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் படைக்கக்கூடிய கட்டத்தில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு சொர்க்கத்திலும் ஒரு இடத்தை அல்லாஹ் முடிவு செய்து விட்டான், நரகத்திலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு ஒரு இடத்தை முடிவு செய்து விட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். இப்போது எந்த மனிதன் அவன் சொர்க்கத்துக்குரிய அமலாக அமல் செய்து அந்த சொர்க்கத்தை அவன் அடையக்கூடிய கட்டத்தில் அந்த இடத்தை அவன் நிரப்பமாக அவன் அடைந்து கொள்வான். அடைந்து கொள்ளக்கூடிய கட்டத்தில் உலகத்தில் பாவம் செய்தவர்கள் இருப்பார்கள்,
உலகத்தில் பாவ காரியங்களை செய்தவர்கள் அவர்கள் நரகை அடையக்கூடிய கட்டத்தில் இவருக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த நரகத்துடைய இடத்தையும் அவருக்கு அவர் அனந்தரமாக்கிக் கொள்வார். இதே கட்டத்தில் நரக இதோ இந்த சொர்க்கவாதி அவருடைய இடத்தையும் இவர் அனந்தரமாக்கிக் கொள்வார் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினார்கள். ஃபஉலாயிக ஹுமுல் வாரிசூன். இதுதான் அல்லாஹ்விடத்தில அவர்கள் அந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கட்டத்திலே சஹாபாக்களை பார்த்து விளங்கப்படுத்தினார்கள். நீங்கள் படைக்கப்படுவதற்கு முன்னாலே நீங்கள் சொர்க்கவாதியா நரகவாதியா என்பது செய்யப்பட்டுதான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சமயத்திலே சஹாபாக்கள் நபி அவர்களை பார்த்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ் அஃபலா நத்தகிலு அலா கிதாபினா ஃபனதஉல் அமல. யா ரசூலல்லாஹ், நாங்கள் எங்களுக்கென்று முடிவு செய்யப்பட்ட அந்த ஏட்டின் பிரகாரம் நாங்கள் உறுதி கொண்டு நாங்கள் அமல் செய்யாமல் இருக்கலாம் தானே யா ரசூலல்லாஹ் என்பதாக சஹாபாக்கள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவ்வாறு கிடையாது. பல் யஅமலு, அவ்வாறு இல்லை, நீங்கள் அமல் செய்யுங்கள். வகுல்லு முயஸ்ஸரின் லிமா குலிக லஹு, ஒவ்வொரு ஆத்மாவும் அது எதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அமல் அந்த ஆத்மாவுக்கு இலேசாக்கப்படும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதம், நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்ட மாதம், மலக்குமார்கள் வானத்திலிருந்து சத்தம் எழுப்பக்கூடிய நாட்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஜா ரமலான் நாதா முனாதின் பிஸ் ஸமா யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகியஷ் ஷர்ரி அக்ஸிர். வானத்திலே மலக்குமார்கள் சத்தம் எழுப்புகிறார்கள். ரமலானுடைய மாதம் வந்து விட்டாலே மலக்குமார்கள் அழைப்பு விடுக்கிறார்கள், நலவுகள் செய்யக்கூடியவர்களே நலவின் பால் முன்னேறி வாருங்கள், பாவங்கள் செய்யக்கூடியவர்களே, அதற்காட்சியம் செய்யக்கூடியவர்களே, கெடுதிகள் செய்யக்கூடியவர்களே, உங்களுடைய கெடுதிகளை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக மலக்குகள் சத்தமிடக்கூடிய காலம், ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டிருக்கக்கூடிய காலம். ஆனால் இந்த காலத்திலும் இன்று நான் அல்லாஹோடு நெருக்கம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறேன், நான் அல்லாஹ்வுடைய அச்சம் குறைந்தவனாக இருக்கிறேன் என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, நான் என்னை நினைத்து நான் பயப்பட வேண்டும், நான் அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்த வேண்டும். நான் இந்த காலத்தில் என்னோடு இருந்த ஷைத்தான் 11 மாதங்கள் இந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலே இருந்து கொண்டிருந்தேன். இப்போது அந்த ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அந்த ஷைத்தானை அல்லாஹ் இந்த ரமலான் வந்தவுடன் அவனை விலங்கிட்டு அல்லாஹ் கடலிலே அல்லாஹ் போட்டிருக்கிறான். இப்போது ஷவ்வாலுடைய தலைப்பிறை காணும் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாத காலம் இந்த சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நரகத்துடைய வாயில்கள் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 10 லட்சம் நரக கைதிகளை அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் இஃப்தாருடைய அந்த நேரத்திலே அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான். இந்த நோன்புடைய காலம் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு காலம். நோன்பு நோட்ட நேரத்திலிருந்து அந்த சஹருடைய நேரத்தில் இருந்து இஃப்தாருடைய மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் துஆ அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவ்வளவு பாக்கியம் நிறைந்த ஒரு காலத்தில, இவ்வளவு பாக்கியம் நிறைந்த இந்த நாட்களில் இன்று அல்லாஹ்வோடு நான் நெருங்காமல் இருக்கிறேன், நான் அமல்களிலே குறைபாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னால், அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, என்னை போன்ற ஒரு துர்ப்பாக்கியசாலி இந்த உலகத்திலே யாரும் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லி காட்டினார்கள். இதுதான் உலகத்திலே அந்த மனிதன் துர்ப்பாக்கியசாலி என்பதற்கான அடையாளம் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் எம் அனைவரையும் அந்த துர்ப்பாக்கியசாலிகளின் கூட்டத்தை விட்டு அல்லாஹ் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் பாக்கியமான காலம், மிகவும் பாக்கியமான ஒரு ரமலானை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நோன்புகள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைய வேண்டும். இந்த ரமலான் எம்முடைய வாழ்க்கையில இறை அச்சத்தை ஏற்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் அது உண்டாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அன்பு நபி என்று சொன்னால், புகாரிலே ரிவாயத்திலே வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லி காட்டினார்கள் சஹாபாக்களை பார்த்து, இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், நான் உங்களை விட மிகவும் அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவனாகவும் மிகவும் அல்லாஹ்வை பயப்படக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டினார்கள். அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுக்கு முன்மாதிரியான அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய காலம் வந்து விட்டாலே அவர்களுடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கும்? அன்பார்ந்த சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஏனைய காலங்களை விட இபாதத்திலே முன்னுரிமை ஆகிவிடும். ஏனைய காலங்களில் கொடுக்கக்கூடிய தான தர்மங்களை விட இந்த ரமதானில் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கரீகில் முர்சிலா வேகமாக வீசக்கூடிய காற்றை போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அள்ளி அள்ளி தானங்கள் தர்மங்கள் செய்யக்கூடிய காலம்தான் இந்த ரமதானுடைய காலம். ஏன் ரமதான் இது சொர்க்கத்தை சம்பாதிக்கக்கூடிய காலம், நரகத்தை விட்டு பாதுகாக்கக்கூடிய காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்வார்கள், இத்தகைனார வலவ் பிஷிக்கி தம்ரா, நீங்கள் ஒரு ஈட்டம் பல கீட்டை கொடுத்தாவது நீங்கள் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதகாவுக்கு தூண்டுவார்கள். தானும் அந்த சதகாவிலே அதிகமாக ஈடுபாடு செலுத்தக்கூடிய காலம். இபாதத் என்றாலும் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, கால் வீங்குகின்ற வரைக்கும் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இபாதத்துகள் செய்வார்கள், கண்ணீர்கள் சிந்துவார்கள். எந்த அளவு கண்ணீர்கள் சிந்துவார்கள் சொன்னால், இந்த காலத்திலே அவர்களுடைய கண்ணீர்கள் தாடி நலையும் வரைக்கும் அந்த கண்ணீர்கள் வந்து அந்த கண்ணீர்கள் தாடி மூலமாக வழிந்து தன்னுடைய உடுப்பு நலைந்து தான் இருக்கக்கூடிய இடமும் நலைந்து விடும். ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தஹஜ்ஜுடைய அதானை சொல்வதற்காக சுபஹுடைய அதானை தஹஜ்ஜுடைய அதானை சொல்வதற்காக வேண்டி வருவார்கள். அந்த தஹஜ்ஜுடைய அதானை சொல்லக்கூடிய பிலால் பார்க்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீரால் நலைந்தவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய தாடி நலைந்து அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பு நலைந்து மேலான அன்பான சகோதரர்களே இடமும் நலைந்து விட்டது. இப்போது கேட்கிறார்கள் ஹதரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்ட ரிவாயத், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா, அல்லாஹ் உங்களுடைய முன் பாவத்தையும் மன்னித்து விட்டான், பின்னால் உள்ள பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். குர்ஆன் சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே உங்களுடைய முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹ் சூரத்துல் ஃபத்ஹிலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி காட்டுகிறான். இப்படிப்பட்ட நபி ஏன் யார் சொல்லா நீங்கள் இப்படி இருக்கிறீர்கள் என்பா கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அஃபலா அன் அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக கூடாதா என்பா கேட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் உலகத்திலே நாம் பெரிய ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம், வாழ்வினுடைய ஒரு பாக்கியத்தை அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் என்பது இது ஆக பெரிய ஒரு பாக்கியம். ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் ஒரு சிறந்த ஒரு பாக்கியம் தான் இந்த ரமதானுடைய பாக்கியத்தை இன்று நாம் அடைந்திருக்கிறோம். எனவே இந்த பாக்கியமான ரமதானை பாக்கியமாக கழிக்க வேண்டும். இந்த ரமதானிலே அல்லாஹ் எங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வாவை நாம் அடைவதாக இருந்தால் நாம் ஒவ்வொரு நேரங்களையும் பிரயோஜனமாக கழிக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்று பாக்கியத்தை அடைவது ஒரு பாக்கியம், இரண்டாவது அந்த பாக்கியத்தின் ஊடாக அன்பான சகோதரர்களே பாக்கியத்தை சம்பாதிப்பது இது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம். சிலர் ரமதானை அடைந்திருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய மாதத்தை இன்று உலகத்தில் வாழக்கூடிய யூதர்களும் அடைந்திருக்கிறார்கள், காபிர்களும் அடைந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் அடைந்திருக்கிறார்கள், முஸ்லிம்களும் அடைந்திருக்கிறார்கள், முஃமின்களும் அடைந்திருக்கிறார்கள். எல்லோரும் பாக்கியசாலிகள். அன்பான சகோதரர்களே, இல்லை, எல்லோரும் பாக்கியசாலிகள் அல்ல. இந்த காலத்திலே இந்த பாக்கியத்தை அடைந்தவர்கள் யார்? எல்லோரும் அடைந்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழக்கூடிய நூற்றுக்கணக்கான கோடி மக்களும் அடைந்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையான பாக்கியசாலிகள் யார்? அன்பான சகோதரர்களே, யாருக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான்? யார் இந்த ரமதானை பாக்கியமாக கருதி இந்த ரமதான் ஊடாக அடையக்கூடிய பாக்கியத்தை யார் அடைந்தார்களோ அவர்கள் தான் பாக்கியசாலிகள். எல்லோரும் அடைகிறார்கள், எல்லோரும் உலகத்திலே உயிர் வாழ்கிறார் என்பதற்காக வேண்டி இந்த ரமதான் பாக்கியமான மாதம். எனவே எல்லோரும் பாக்கியசாலிகள் அல்ல. எங்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த பாக்கியத்தை இழந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இஸ்லாமியர்கள், கலிமா சொன்னவர்கள், அப்துல்லா, உமர் என்ற பெயர்கள் வைத்தவர்கள் எத்தனை வாலிபர்கள், எத்தனை வயோதிபர்கள், எத்தனை ஆண்கள், எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? இந்த ரமதானுடைய காலம் வந்தும் எந்த விதமான தங்கனமும் இல்லாமல் நோன்பை நோக்காதவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ரமதானுடைய காலம் வந்தும் இன்னும்
எல்லோருமே பாக்கியசாலிகளா அன்பான சகோதரர்களே? எல்லோருமே பாக்கியசாலிகளா? அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரமதானுடைய காலம் வந்தும் இன்னும் பகலுடைய நேரங்களில் உலமாக்கள், ஃபிக்ஹுடைய உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். எனக்கு நோன்பு நோட்பதற்கு முடியாமல் இருக்கிறது, நான் தங்கடம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் தீராத நோயாளியாக இருக்கிறேன், அல்லது ஒரு பிரயாணியாக இருக்கிறேன், அல்லது ஒரு பெண் மாதவிடாய் ஏற்பட்டவளாக இருக்கிறாள், அல்லது மகப்பேற்று அந்த இரத்தம் வெளியாகக்கூடிய காலத்தை அடைந்திருக்கிறாள், அல்லது பாலூட்டக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாள், அல்லது பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணியாக இருக்கிறாள் என்று சொன்னால் இவர்களுக்கு மாத்திரம்தான் நோன்பை விடுவதற்கு ஷரியத் அனுமதி கொடுத்திருக்கிறது. இது அல்லாதவர்கள் நோன்பை விட முடியாது. இப்படிப்பட்டவர்கள் கூட, ஷரியத் அனுமதி கொடுக்கப்பட்டவர்கள் கூட இந்த ரமதானுடைய காலத்திலே பகலுடைய நேரத்திலே தான் நோன்பாளி இல்லை என்பதை யாருக்கும் காட்டக்கூடாது, யாருக்கும் பார்க்கிற மாதிரி இவர்கள் உண்ணக்கூடாது என்பதாக ஃபிக்ஹுடைய உலமாக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் எவ்வளவு பெரிய அபாக்கியமான சூழ்நிலை என்றால், எம்முடைய இஸ்லாமிய கிராமத்திலே, இஸ்லாமிய இந்த ஊர்ல, இஸ்லாமிய இந்த மாநகரங்கள்ல அன்பான சகோதரர்களே, பட்ட பகல்ல காலை நேரத்தில கடைகளை திறந்து வைத்துக் கொண்டு இன்று சாப்பாடுகளை பரிமாறிக்கொண்டு இன்று சாப்பிடக்கூடிய ஒரு சூழல் இன்று உருவாகி இருக்கிறது சொன்னா, இன்றைக்கு எங்க ஷரியத் எங்க இருக்கிறது அன்பான சகோதரர்களே? இன்னைக்கு சோதனையான ஒரு காலம், இன்னைக்கு மழை பொழிந்து கொண்டே இருக்கிறது, வேளாமைகள் இன்று தண்ணீரில் மூழ்கிய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது, இன்று ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது, இன்று கடலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா பக்கத்தாலும் சோதனைகள் நிறைந்த காலம். இன்று ஷரியத் ஏன் இவ்வாறு மூழ்கப்பட்டு கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய சோதனை வராமல் எப்படி அன்பான சகோதரர்களே? இன்று நோன்பு நோக்காதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்த ரமதானுடைய ஒரு நோன்பு அன்பான சகோதரர்களே, வருடம் முழுக்க நோட்டாலும் இந்த ரமதானுடைய காலத்திலே நோட்பதற்கு சமமாக ஆகி விடுமா அன்பான சகோதரர்களே, பெரியார்களே? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டினார்கள், நீங்கள் ரமதானுடைய ஒரு நோன்பை விட்டு விட்டு ஏனைய காலம் முழுக்க நோட்டாலும் இந்த நோன்புக்கு ஈடாக மாட்டா என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த வாலிபர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, வீடுகளில் இந்த நோன்பை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த பாக்கியமான இந்த ரமதானை அடைந்திருக்கிறோம், வாழ்விலே ஒரு யதார்த்தத்தை அடைந்திருக்கிறோம். சஹாபாக்கள் சிறியவர்களை நோன்பு நோட்பதற்கு உற்சாகப்படுத்துவார்கள், சிறியவர்கள் நோன்பை நோட்பார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த ரமதானை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமதான் இது கபூலியத்துடைய ஒரு ரமதானாக வேண்டும். இது நம்முடைய நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை பெற்ற ரமதானாக நான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்து கொண்ட ரமதானாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நரக விடுதலையை அல்லாஹ்விடமிருந்து பெற்றவனாக இந்த உலகத்திலே இந்த ரமதான் என்னை விட்டு பிரிய வேண்டும். அன்பான சகோதரர்களே, இன்னும் ஒரு ரமதானுடைய காலம், பகலெல்லாம் பசித்திருக்கிறோம், நாம் இரவெல்லாம் இபாதத்திலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், நாம் நம்முடைய அமலை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அமல்களை அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருப்பதற்கு சில காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்களை விட்டும் நாம் நம்முடைய வாழ்விலே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களில் மிக முக்கியமானது ஒன்றை நான் சொல்லுகிறேன். அன்பான சகோதரர்களே, எம்முடைய உணவுகள், எம்முடைய சம்பாத்தியம் இது ஹலாலாக இருக்க வேண்டும். ஹலாலான சம்பாத்தியம் இல்லை, ஹராத்தை உண்டு கொண்டு நாம் நோன்பை நோட்போம் என்று சொன்னால் இவைகளை அடைந்து கொள்ள முடியாது. அன்பான சகோதரர்களே, இவைகளை அடைந்து கொள்ள முடியாது. நாம் சகருடைய நேரத்திலே கஷ்டப்பட்டு சம்பாதித்த அந்த பணத்தின் மூலமாக சகரை உட்கொள்கிறோம். ஆனால் இஃப்தாருடைய சமயத்திலே யாரோ ஒருவருடைய தவறான சம்பாத்தியத்திலே அவர் சம்பாதித்த ஒரு இஃப்தாரிலே கலந்து கொண்டு விட்டோம் என்றால் அன்றைய நாள் செய்த அனைத்து அமல்களும் அது பாழாகிவிடும். அன்பான சகோதரர்களே, நாம் நோட்ட நோன்புகளுக்கு பலாபலன் இல்லாமல் போய்விடும். அன்பான சகோதரர்களே, ஒன்று தெரியாமல் செய்வது, இன்னும் ஒன்று நன்றாக தெரிந்து நாம் அதிலே ஈடுபடுவது. அன்பான சகோதரர்களே, எனவே எம்முடைய நோன்புகளை நாம் பாழாக்கிவிடக் கூடாது, எம்முடைய அமல்களை நாம் பாழாக்கிவிடக் கூடாது. இந்த காலத்திலே சில தவறான முறையிலே சம்பாதித்தவர்கள் இன்று தனவந்தர்களாக மாறிவிடக்கூடிய காலம், இன்று ஏழை எளியவர்களை பார்த்து அள்ளி கொடுக்கக்கூடிய காலம்.
நாம் கஷ்டத்திலே இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நாம் கெஞ்ச வேண்டும், கதற வேண்டும். இந்த ஹராத்தை விட்டு யா அல்லாஹ் என்னுடைய உடம்பை பாதுகாத்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு ஹராமான ஒரு கவலம் உணவு ஒரு மனிதன் உட்கொண்டால் அந்த உடம்பு நரகத்துக்கு தகு என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த காலம் இது தான தர்மங்கள் அதிகமாக செய்யக்கூடிய காலம். இந்த காலத்திலே செய்யக்கூடியவர்களும் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். எங்களுடைய சம்பாத்தியத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய காலம் அல்ல. அடுத்தவர்கள் நம்முடைய சம்பாத்தியத்திலிருந்து நோன்பு நோக்க போகிறார்கள். நாங்கள் சிறந்ததை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்னல்லாஹ தய்யிபுன் யுஹிப்புல் தய்யிபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தூய்மையானவன், அவன் தூய்மையை தான் விரும்புகிறான் என்று சொல்லி காட்டினார்கள். எனவே தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள் வட்டி பணத்தை கொடுத்து விடாதீர்கள், வட்டியிலே வந்த இன்ட்ரெஸ்ட்களை கொடுத்து விடாதீர்கள். ஹராமான சம்பாத்தியத்தை இந்த காலத்திலே தூய்மைப்படுத்துவதற்காக வேண்டி ஏழை எளியவர்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு உணவுகளை வாங்கி கொடுத்து அவர்களை நோன்பை நோக்கக்கூடிய அந்த காரியத்தை தயவு செய்து விடாதீர்கள். உங்களிடத்திலே ஹலாலான பணங்கள் இருக்கிறதா, அதை தான தர்மங்கள் செய்யுங்கள். அதற்கு மாற்றமாக ஹராமான பணத்தை தான தர்மங்கள் செய்து விடார்கள். நீங்களும் பாவிகளாகி அடுத்தவர்களையும் பாவிகளாக ஆக்கி விடாதீர்கள். அன்பான சகோதரர்களே, நாம் கஷ்டவாளிகளாக இருக்கிறோமா? நாங்கள் சிந்திக்க வேண்டும். யார் என்னிடம் தான தர்மம் செய்கிறார், என்னிடம் யார் கொண்டு வருகிறார், அவருடைய சம்பாத்தியம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விடயத்திலே மிக கவனமாக இருப்பார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்திலே வரக்கூடியது இது சதகாவா, இது ஜகாத்தா என்பதாக நபி அவர்கள் விசாரிப்பார்கள். இது எங்கிருந்து வந்தது என்பதாக கேட்பார்கள். எனவே நபியுடைய உம்மத்தாகிய நாம் அன்பான சகோதரர்களே, இதிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ரமதானுடைய நம்முடைய அமலை நாம் பாழாக்கி விடக் கூடாது, நம்முடைய அமல்களை பாழாக்கி விடக் கூடாது. தனவந்தர்கள் இந்த காலத்திலே ஜகாத்துடைய கணக்குகள் பார்க்கக்கூடிய காலம். இந்த ஜகாத்துடைய பணங்களை நாம் இந்த ரமதானுடைய பெற்கொடுக்கக்கூடிய காலம் அல்ல. சிலர் நினைக்கிறார்கள் கஞ்சி கொடுக்கக்கூடிய அந்த கணக்கையும் அந்த ஜகாத்திலே கழிக்கிறார்கள். சிலர் அந்த இஃப்தாருடைய செய்யக்கூடிய கணக்குகளையும் தன்னுடைய ஜகாத்துடைய அமௌண்ட்ல இருந்து அவர்கள் கழிக்கிறார்கள். இன்று பலர் நூற்றுக்கணக்கான பெக்குகளை இன்று தயாரிப்பு செய்கிறார்கள். ஆனால் அந்த பெக்குகள் வந்து ஜகாத்துடைய பணத்தால் கொடுக்கிறார்கள். தயவு செய்து ஜகாத்தை பற்றி படித்துவிட்டு ஜகாத் கொடுக்க வேண்டும். இவைகள் எந்த ஒன்றுமே ஜகாத்துக்காக கொடுக்கப்படக்கூடியதல்ல, ஜகாத்துடைய பணத்திலிருந்து செலவழிக்கக்கூடியது அல்ல. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஜகாத் என்பது இது தனியான ஒரு அமல். நாங்கள் கஞ்சி கொடுக்கிறோமா, இது சதகா. நாங்கள் ஒரு ஏழைக்கு ஒரு பெட் கொடுக்கிறோமா, இது சதகா. அன்பான சகோதரர்களே, ரமலானிலே நாங்கள் சாப்பாடு கொடுக்கிறோமா, இது சதகா. இறுதி பத்திகளிலே இன்று சாப்பாடுகள் எல்லா பள்ளி வாசல் நிறைந்துவிடும். ஆனால் வரக்கூடிய சல்லிகளை நிர்வாகங்கள் அதிலே கவனம் செலுத்த வேண்டும். எந்த சல்லிகளை கொண்டு வந்து நீங்க சாப்பாடு கொடுக்கிறீர்கள், ஜகாத்துடைய பணமா? வேண்டாம், அது ஜகாத்தாக கொடுக்கப்பட வேண்டும். சாப்பாடு கொடுக்க முடியாது, அது உரியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். இங்கே ஏழைகள் வருகிறார்கள், செல்வந்தர்கள் வருகிறார்கள், எல்லோரும் சாப்பிடுகிறார்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்துடைய பணத்தால் இன்று ஏழைகள் சாப்பிடலாம், ஆனால் அந்த வசதி உள்ளவர்கள் சாப்பிடுவது ஹராம். எனவே உங்களுடைய ஜகாத்துடைய சல்லி இப்படி பயன்படுத்த முடியாது என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும். எனவே அன்பான சகோதரர்களே, தனவந்தர்களே, இந்த காலத்திலே ஜகாத்தை தெளிவாக நீங்கள் படியுங்கள். ஜகாத்தை எப்படி நிறைவேற்றலாம், யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு கொடுத்தால் என்னுடைய தொழிலை தூய்மையாக்கலாம் என்பதை படித்து அந்த ஜகாத்தை நிறைவேற்றுங்கள். அப்போதுதான் இந்த ரமதான் எம்முடைய அமல்கள், எம்முடைய தான தர்மங்கள் அல்லாஹ்விடத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக மாறும். அல்லாஹ் அந்த சோதனைகளை அல்லாஹ் நீக்குவான். அல்லாஹ்விடத்தில் இந்த ரஹ்மத்தை நாம் அடைந்து கொள்ள முடியும். யா அல்லாஹ், அந்த பாக்கியமான ரமதானை அடைந்திருக்கிறோம். யா அல்லாஹ், இதனை பாக்கியமாக கழிப்பதற்கு அனைவருக்கும் தௌஃபீக் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நோன்புகளை கபூலியத்தை நோன்பாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், அந்த நோன்புகளை கபூலியத்தை நோன்பாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், வாழ்க்கையுடைய கடைசி ரமதான் தெரியாது. யா அல்லாஹ், இந்த ரமலான் உண்டாக ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் யா அல்லாஹ் இதுக்கு மேல் சொல்லக்கூடிய அந்த நரக விடுதலையும் பெற்றவர்களாக எங்கள் ஒவ்வொருத்தரை ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், எம்மை பெற்றெடுத்த தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, கட்டுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், சோதனையான ஒரு காலமாக இருக்கிறது. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா.
யா அல்லாஹ் அந்த சோதனைகளை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் அந்த சோதனையை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை வேண்டக்கூடிய காலம் யா அல்லாஹ், பரக்கத்தான ரமதானுடைய மாதம் யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்தில் எங்கள் மீது சொரிந்து விடுவாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை எங்கள் மீது சொரிந்து விடுவாயாக. உன்னுடைய அதாபுகளை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயாக. கலிமாவோடு மௌத்தை நசீபாக்குவாயாக. எந்த நாளில் வஃபாத்தானால் அதாபுல் கபர் குறைக்கப்படும் என்பதாக உன் அன்பு நபி சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்கள் ரூஹல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த நேரம் உனக்கு நெருக்கமான நேரமாக இருக்குமோ அந்த சுஜூதில் எங்கள் ரூஹல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய அன்பு நபியுடைய ஸஃபாத்தை பெற முடியுமோ அந்த மதீனத்து மண்ணில் எங்கள் ரூஹல் பிரிவைக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய பிரார்த்தனை அங்கீகரித்து செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வ நஸ்தஈனு வ நஸ்தக்ஃபிரு வ நு'மினு பிஹி வ நதவக்கல் அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما. أولا بتقوى الله فاتقوا الله فاعدلوا في الطلب وتوكل عليه فإن الله يحب المتوكلين. فالله تبارك وتعالى يقول وهو أصدق القائلين بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدم لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات والذكر ولكم فاستغفروه إنه الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد فيا ايها الاخوه بالله فاتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون واعتصموا بحبل الله جميعا ولا تفرقوا ومن شد عن الجماعه شد في سقر ان احسن الحديث كتاب الله وخير هدي محمد صلى الله عليه وسلم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى اله واصحابه وازواجه واتباعه صلاه دائمه بدوام الشمس والقمر كما قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي ابو بكر واشدهم في امر عمر واصدقهم احياء عثمان واقضاهم علي بن ابي طالب رضي الله تعالى عنهم اجمعين وفاطمه سيد النساء اهل الجنه والحسن والحسين سيد شباب اهل الجنه وحمزه اسد الله ظاهر تماتنا لا تغادر ذنبا الله في اصحابي لا تتخذوا مالا من بعدي فمن احبهم فبحبي احبهم ومن ابغلهم فببغلي ابغلهم وخير امتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم اغفر لنا وللمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. اللهم حوالينا ولا علينا. اللهم حوالينا ولا علينا. اللهم حوالينا ولا علينا. اللهم احسن عاقبتنا في الامور كلها واجرنا من خزي الدنيا وعذاب الاخره وتوفنا المسلمين والحقنا بالصالحين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم. عباد الله رحمكم الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اقم الصلاه.